ஹாய்! இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். அதுக்கு முட்டை 5 எடுத்துக்கங்க. வெங்காயம் 1 கட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் பூண்டு கட் பண்ணிக்கங்க. கேரட்டு, பீன்ஸு, கோஸு 3யும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில பேன் வச்சிரலாம். பேன் சூடானதும் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம உடைச்சி வச்சிருக்கிற முட்டை 5 முட்டைய இதில ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். உங்களுக்கு வேணுங்கிற முட்டைய ஊத்திக்கலாம். நான் இப்போ 5 முட்டை ஊத்தியிருக்கேன். 5 முட்டைய ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா சாஃப்ட்டா வர மாரி வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சிரலாம். எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம இதே பேன்ல மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க. பூண்டு போட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு 3யும் நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு, பீன்ஸு, கோஸு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். பாதி நல்லா வதங்கட்டும். பாதி வெந்துட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதம் எடுத்துக்கலாம். இந்த பேனில் எனக்கு சாதம் போட்டால் மிக்ஸ் பண்ணால் பத்தாது. நான் வேறு பேனில் கடாயில் எடுத்துக்கிட்டேன் சாதம். அது கூட வதக்கி வச்ச காய்கறி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு வீட்டில் உள்ள சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளா இப்படியே நம்ம ஜாஸ் எதுவுமே ஊற்ற தேவையில்ல. சிம்பிளா இப்படி கொடுத்தாலே பசங்க சாப்பிடுவாங்க. இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிளகுத்தூள் போட்டு. குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தாவே ஹெல்த்தியாக பசங்க சாப்பிடுவாங்க. வெளியே வாங்கி கொடுக்காம நம்ம இப்படியே வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். தேங்க் யூ.